ஆம்ஸ்ட்ராங் படுகொலையினுடைய அடுத்த திருப்பமாக அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில இளைஞரணியினுடைய ஒரு பொதுச் செயலாளராகவும் ஒரு வழக்கறிஞராகவும் இருக்கக்கூடிய அஸ்வத்தாமன் என்று சொல்லக்கூடியவர். யார் இந்த அஸ்வத்தாமன்? சம்போ செந்தில் ரொம்ப அட்வான்ஸான டெக்னாலஜி, எந்த ரெக்கார்டும் பண்ண முடியல. அவருடைய தடயங்கள் எங்குமே இல்ல, அவருடைய சுவடே இல்ல. எப்படி இதையெல்லாம் நிகழ்த்துகிறார்? ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவர் பெரம்பூர் என்கிற அந்த வட்டத்தை தாண்டி வட சென்னை என்கிற வட்டத்தை தாண்டி பெரிய அளவிலே அவர் அரசியல் செய்ததற்கான வாய்ப்பு நமக்கு தெரியவில்லை. அப்ப அவர் அரசியலுடைய அந்த பொறுப்புக்குள்ளே இருந்து கொண்டு அவர் இது போன்ற பிரச்சனைகளை தான் செய்து கொண்டிருந்தார். ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநில தலைவர், ஒரு கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் என்றெல்லாம் இருந்து கொண்டு இவர்கள் ஒரு கேங்ஸ்டர் லைஃபை தானே வாழ்ந்திருக்கிறார்கள். இது போன்றவர்களோடு தான் அவர் தொடர்பிலே இருந்தார். கை குழந்தையோடு இருக்கக்கூடிய பொற்கொடிக்கு கொலை மிரட்டலுக்கான கடிதம் இருக்கிறது. இது சட்ட பிரச்சனையா, சாதி பிரச்சனையா, கந்துவட்டி பிரச்சனையா, விசாரணை வளையத்திற்குள்ள இதெல்லாம் இருக்கும் போதே ஒரு மிரட்டல் கடிதம் எப்படி வருகிறது? ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் படுகொலையினுடைய அடுத்த திருப்பமாக வழக்கறிஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில இளைஞரணியினுடைய ஒரு பொதுச் செயலாளராகவும் ஒரு வழக்கறிஞராகவும் இருக்கக்கூடிய அஸ்வத்தாமன் என்று சொல்லக்கூடியவர். 32 வயதுக்காரர். அவர் இந்த வழக்கிலே 22வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். யார் இந்த அஸ்வத்தாமன் என்று திரும்பி பார்க்கிற போது, வெள்ளை ரவிக்கு பின்னால் வட சென்னையிலே மிகப்பெரிய ரவுடியாக இருந்த நாகேந்திரன் என்பவருடைய மகன்தான். நாகேந்திரன் தான் ரவுடியாக இருந்த போதும் தன்னுடைய மகனுக்கு அந்த வன்முறையினுடைய நிழல் வந்துவிடக்கூடாது, அவன் ஒரு இரத்த வெறிபிடித்தவனாக மாறிவிடக் கூடாது என்று தன் குழந்தையை பத்திரமாக வேறு மாநிலத்துக்கு அனுப்பி வைத்து ஹாஸ்டலிலே தங்க வைத்து படிக்க வைத்து அவரை ஒரு வழக்கறிஞர் என்கிற ஒரு அந்தஸ்திற்கு உயர்த்தி இருக்கிறார். அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு வழக்கிலே ஆயுள் தண்டனை கைதியாக ஒரு கொலை வழக்கிலே கைது செய்யப்பட்டு அவர் சிறையிலே இருக்கிறார். ஒரு நிலத்தகராறு ஆம்ஸ்ட்ராங்கை பார்த்து துப்பாக்கியை காட்டி அஸ்வத்தாமன் மிரட்டியதாகவும், ஒரு நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான பிரச்சனையிலே ஒரு தொழில் அதிபர் ஒருவரை மிரட்டி ஒரு 10 கோடி ரூபாய் பணம் பெற்றதாகவும் அவர் மீது சில வழக்குகள் இருக்கிறது. அவர் மீது சில சந்தேகங்கள் இருக்கிறது. அந்த அஸ்வத்தாமன் காங்கிரஸ் கட்சியிலே கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்த போது தேர்தலில் நிற்க வேண்டும் என்பதற்காக மிக தீவிரமாக முயற்சி செய்திருக்கிறார். அவர் மீது இப்படிப்பட்ட புகார்கள் வந்தது எப்படியோ கட்சியினுடைய தலைமைக்கு தெரிய வந்த காரணத்தினால் துப்பாக்கி முனையிலே சில பேரை மிரட்டினார். ஒரு தொழிலதிபரிடத்திலே 10 கோடி ரூபாய் மிரட்டி வாங்கினார் என்று போன்ற தகவல்கள் கசிந்த காரணத்தினாலே அவருக்கு நாடாளுமன்றத்திலே அவருக்கு தேர்தலில் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. அந்த கோபம் அதற்கு காரணமாக இருந்தது ஆம்ஸ்ட்ராங் தான் என்கிற கோபத்திலே அவரை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் என்பதற்கு சிறைக்குள்ளே இருந்து கொண்டே நாகேந்திரன் என்பவர் திட்டமிட்டார். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகவும் இந்த கொலை நடந்திருக்கலாம் என்கிற கோணத்திலே காவல்துறை விசாரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கொலையிலே நேரடியாக அஸ்வத்தாமன் ஈடுபட முடியாது. ஏனென்றால் வழக்கறிஞராக இருக்கிறார். அதே போல அரசியலிலே மிக முக்கியமான ஒரு மாநில பொறுப்பிலே இளைஞர் காங்கிரஸிலே இருக்கிறார். இது போன்ற அந்தஸ்திலே இருக்கிற காரணத்தினாலே கூலிப்படையாக அவர் சம்போ செந்தில், சிசிங் ராஜா போன்ற வேறு சிலரை அவர் அணுகியிருக்கலாம் என்கிற கோணத்திலே காவல்துறையினுடைய விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இதிலே ரொம்ப பெரிய திருப்பமான விஷயம் என்னவென்றால், இந்த காவல்துறையினுடைய விசாரணை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நாங்கள் இதை ஏற்கவே முடியாது என்றெல்லாம் கடுமையான கருத்துக்களை, எதிர்கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தவர்கள், குறிப்பாக எதிர்க்கட்சியை சேர்ந்த தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அஸ்வத்தாமனுடைய கைதுக்கு பின்பு இந்த வழக்கு சரியான திசையிலே தான் சென்று கொண்டிருக்கிறது, காவல்துறையினுடைய நடவடிக்கையை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்வதற்கு பதிலாக சரியான திசையிலே போய் கொண்டிருக்கிறது என்கிற கருத்தை அவர் சொல்லி இருக்கிறார். இது எதற்காக நாம் இதை சொல்றோம்னா, சிபிஐ விசாரணை வேண்டும், அப்படி இருந்தால் தான் இது சரியாக வரும் என்று சொல்கிறார்கள். ஆனால் யதார்த்தத்திலே சிபிஐயினுடைய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பல வழக்குகள் தேக்க நிலையிலே இருக்கிறது. திருச்சியை சேர்ந்த அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேருவினுடைய தம்பி ராமஜெயம் அவர்களுடைய படுகொலையும் சிபிஐ விசாரணையிலே தான் இருக்கிறது. பல்வேறு வழக்குகள் சிபிஐ விசாரித்த போதும் கூட அது ஒரு முடிவுக்கு வராத நிலையிலே பல வழக்குகள் இருக்கிறது. அதனால சிபிஐ விசாரணை வந்துவிட்டாலே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்று சொல்வது ஒரு மூட நம்பிக்கை தான். ஏனென்றால் அது ஒரு விசாரணை அமைப்பு, அது மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விசாரணை அமைப்பு. இது ஒரு மாநிலம், சிபிசிஐடி என்பது ஒரு மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விசாரணை அமைப்பு. திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது என்பதனாலேயே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் கட்சி பொறுப்பிலே முதன்மை பொறுப்பிலே இருக்கிறவருக்கு குற்றப்பின்னணி இருக்கிறது என்று சொல்லுகிற போது அவரை காப்பாற்றுவதற்கு திமுகவினுடைய அரசு முயற்சி செய்யவில்லை. குற்றப்பின்னணியிலே இருக்கிறவர்கள் கூட்டணி கட்சிக்காரர்களா
எதிர்க்கட்சிக்காரர்களா என்றெல்லாம் பார்க்க தேவையில்லை, காவல்துறை சரியான நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் என்கிற ஒரு கருத்தை முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு போட்டிருக்கிற காரணத்தினால இவர்கள் அந்த பாரபட்சமே காட்டவில்லை. இப்படி கஞ்சா விற்பனை செய்யக்கூடியதாக கருதப்படுகிற அந்த புளியந்தோப்பினுடைய அஞ்சலை, கந்துவட்டி, பல்வேறு பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆளு புளியந்தோப்பு அஞ்சலை அவர்கள் பாஜகவினுடைய வடசென்னை மாவட்டத்தினுடைய மகளிர் அணி செயலாளராக இருக்கிறவங்க. அவர்கள் மீது எப்படி வழக்கு போட்டார்களோ அதே போலதான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு மாநில இளைஞரணி பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அஸ்வத்தாமன் மீதும் வழக்கு போட்டிருக்கிறார்கள். எனவே இந்த வழக்கிலே தனக்கு வேண்டியவன் வேண்டாதவன், தன்னுடைய கட்சிக்காரன் கூட்டணி கட்சிக்காரன் அல்லது கூட்டணி கட்சியிலே இல்லாத எதிர்கட்சிக்காரன் என்கிற பாரபட்சங்களை காவல்துறை பார்க்கவில்லை. காவல்துறையினுடைய கைகள் கட்டப்படவில்லை. மிக கடுமையான விசாரணைகளை அவர்கள் துரிதமாக முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். ஒரு 22 பேரை கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் இதில் என்ன ஆச்சரியமாக இருக்கிறது என்றால், அவருடைய பின்னணி, ஆம்ஸ்ட்ராங்கினுடைய பின்னணியிலே என்ன விதமான குற்ற பின்னணிகள் எல்லாம் இருந்திருக்கிறது, அவர் யாரோடெல்லாம் தொடர்பு வைத்திருந்திருக்கிறார், யாருக்கெல்லாம் அவர் பகையாக மாறி இருக்கிறார். அதாவது ஊரோடு பகைத்தால் வேரோடு சாய்வார்கள் என்று சொல்வதை போல எல்லா இடங்களிலேயுமே அவருக்கு நிலம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், பல்வேறு விஷயங்களிலே அவருக்கு பகை இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. எப்பொழுதுமே என்ன சொல்வார்கள்னா, அவருடைய கட்சியை சார்ந்த தென்னரசு அப்படிங்கிறவருடைய அவர் வெட்டி கொல்லப்பட்ட போது அதற்கு மிக முக்கியமான காரணமாக நாகேந்திரன் அவர் தான் காரணமாக இருந்திருக்கிறார், அவர் சிறைக்குள்ளே இருந்து கொண்டு அதை திட்டமிட்டிருக்கிறார் என்கிற காரணத்தினாலே அவருக்கு ஆயுள் தண்டனை முடிந்து அவர் சிறையை விட்டு வெளியே வருவதற்கான இந்த காலகட்டம் நெருங்கிய போது கூட அவரை விடுதலை செய்யவில்லை. அரசு அவர் குற்ற பின்னணியிலே இருக்கிறார், அங்கிருந்து கொண்டு கூட அவரால் ஒரு ஜெயில இருந்துட்டு கூட ஒரு ஆபரேட் பண்ண முடியுது அவரால் அப்படின்னா ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெலோ என்கிற கணக்கிலே அவருடைய ஆயுள் தண்டனையினுடைய விடுதலை தள்ளி போய் விடுகிறது. அதனால மிக கடுமையான விசாரணை. இப்பொழுது சம்போ செந்திலையும் சிசிங் ராஜாவையும் பிடிப்பதற்கு 8 தனிப்படைகள் எல்லா இடங்களிலும் விரைந்து இருக்கிறது. ஏனென்றால் இந்த சம்போ செந்தில் ரொம்ப அட்வான்ஸான டெக்னாலஜி, எந்த ரெக்கார்டும் பண்ண முடியல, அவருடைய தடயங்கள் எங்குமே இல்லை, அவருடைய சுவடே இல்லை, அவர் எப்படி வருகிறார், எப்படி செல்கிறார், எப்படி இதையெல்லாம் நிகழ்த்துகிறார் என்பதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அவர் ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அதிலே இவர் ஆம்ஸ்ட்ராங் குறுக்கிட்டார் என்கிற காரணத்தினாலே அவர்களுக்குள்ளே அந்த ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட பழைய பொருட்கள் விற்பனை சம்பந்தப்பட்ட ஒரு மோதல் இருந்திருக்கிறது அவர்களுக்குள்ளே. அதில் பல கோடி ரூபாய் வருமானம் வரக்கூடியதற்கான வாய்ப்பு, கப்பலிலே இருந்து இறங்கக்கூடிய மிகப்பெரிய தொழிற்சாலைகளில் இருந்து இறங்கக்கூடிய பழைய பொருட்களினுடைய விற்பனைங்கிறது பல கோடி ரூபாயாக இருக்கிறது. அதோடைய சாம்ராஜ்யத்தை சம்போ செந்தில் சார்ந்தவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற போது அதிலே ஆம்ஸ்ட்ராங் தலையிட்டார். அவர் அதிலே பங்கு கேட்டார் அல்லது அதற்கு அந்த ஒப்பந்தங்களை தனக்கு வேண்டும் என்று அவர் கேட்டார் என்கிற மாதிரியான சிக்கல்கள் இதற்குள்ளே இருக்கிறது. அதனால இது ஆற்காடு சுரேஷினுடைய கொலைக்கு பதிலான ஒரு கொலைதான் இது என்று தொடங்கிய விசாரணை. அதற்கு பின்னால் அதற்கு கூலிப்படையாக இருப்பதற்கு வாகனம் கொடுத்தது அல்லது அதற்கான பண பட்டுவாடா செய்தது என்கிற கணக்கிலே மலர்கொடி, அஞ்சலை போன்றவர்களுடைய தொடர்பு அதிலே வெளிப்பட்டது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இந்த குற்ற பின்னணியினுடைய சங்கிலி வேறு வேறு இடங்களிலே அதனுடைய வேர்கள் பரவி இருக்கிறது. அதனுடைய சல்லி வேறு எது, ஆணி வேறு எது, அதில் யாரெல்லாம் இதிலே தொடர்பிலே இருந்திருக்கிறார்கள், இதற்கு பின்னால் யாரெல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்பதை எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் தொடர்ச்சியாக அந்த குற்றவாளிகளை தேடுகிற பணியை காவல்துறை மிக சிறப்பாகத்தான் செய்து கொண்டிருக்கிறது. விரைவிலே சம்போ செந்திலும் பிடிபடுவார். இந்த வழக்கினுடைய இறுதி கட்டத்தை ஏறத்தாழ விசாரணை வளையம் நெருங்கிவிட்டது. இனிமேலும் தப்ப முடியாது. யார் இதற்கு காரணம்? அரசியல் பகையா, நிலம் சார்ந்த தகராறா, அல்லது குடுக்கல் வாங்கல் பிரச்சனையா, ரியல் எஸ்டேட் மோசடியா, அல்லது சம்போ செந்திலினுடைய அந்த பழைய ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்குவதற்கான அந்த கான்ட்ராக்ட்ல இவர் குறுக்கிட்டது காரணமா? இப்படி பல்வேறு கேள்விகள் இதற்குள்ளே இருக்கிறது. ஏனென்றால் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே எந்த தொழிலும் செய்யவில்லை, எந்த நிறுவனங்கள் நடத்தவில்லை, அவருக்கு தனியா பிசினஸ் எதுவுமே கிடையாது. அவர் முழுக்க அவர் அரசியல் ரீதியாக தமிழ்நாடு முழுக்க சென்று, மாவட்டம் தோறும் சென்று, கிளைக்கழகங்கள் தோறும் சென்று, ஒன்றிய கழகங்களை எல்லாம் சென்று எல்லா இடத்திலும் நிர்வாகி போடுவது, அரசியல் வகுப்புகளை நடத்துவது, கட்சிக்காரர்களை ஒருங்கிணைப்பது, கூட்டணிக்கு பேசுவது என்கிற பாதையிலே அவர் பயணித்திருக்கிறாரா என்று பார்த்தால், அவர் பெரம்பூர் என்கிற அந்த வட்டத்தை தாண்டி வட சென்னை என்கிற வட்டத்தை தாண்டி பெரிய அளவிலே அவர் அரசியல் செய்ததற்கான வாய்ப்பு நமக்கு தெரியவில்லை. கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் அவர் பெரிய அளவிலே அரசியல் செய்தது மாதிரி தெரியவில்லை. அப்ப அவர் அரசியலுடைய அந்த பொறுப்புக்குள்ளே இருந்து கொண்டு அவர் இது போன்ற பிரச்சனைகளை தான் செய்து கொண்டிருந்தார். இது போன்றவர்களோடு தான் அவர் தொடர்பிலே இருந்தார். இப்ப அரசியலை பல காரணங்களுக்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அப்பொழுது வழக்கமாக நாம் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டால், காவல்துறை நம்மளை கைது செய்தால், ஒரு தவறான வழக்கு நம்ம மீது போட்டால் நம்ம வழக்கறிஞர்களை நாடுவது வழக்கம். ஆனா இந்த வழக்குல
காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே மிக முக்கியமான வழக்கறிஞர்கள், குற்றவாளிகளே வழக்கறிஞர்களாக இருப்பார்கள். அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. இப்பொழுது கடைசியாக கைது செய்யப்பட்டவரும் ஒரு வழக்கறிஞர் தான் என்கிற நிலைமை வருகிறது. இப்பொழுது காங்கிரஸ் கட்சி அவசர அவசரமாக அவருக்கு அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து அவரை விடுவிக்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன்னா, அது காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் அல்லது பாஜகவா இருக்கட்டும், எந்த திமுக எந்த கட்சியாக இருக்கட்டும், ஒருவருடைய பின்புலம் தெரியாமல் அவர் என்ன தொழில் செய்கிறார், என்ன மாதிரியான பேக்ரவுண்ட்ல அவர் இருக்கிறார், அவர் கேரக்டர் வைஸா அவர் எந்த நன்னடத்தைக்கு உரியவரா இல்லையா, அவர் என்ன மாதிரி ஆள் என்று தெரியாமல் ஒரு மாநில பொறுப்பு வரைக்கும் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், ஒருவேளை அஸ்வத்தாமனுக்கு நாடாளுமன்ற வாய்ப்பு கிடைத்து அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவே மாறி இப்படி ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்குள்ளே போகிறவர்கள் கிரிமினல்களாக இருக்கிற பட்சத்திலே ஜனநாயகத்துக்கு எவ்வளவு பெரிய பேர் ஆபத்து என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதனால ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநில தலைவர், ஒரு கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் என்றெல்லாம் இருந்து கொண்டு இவர்கள் ஒரு கேங்ஸ்டர் லைஃபை தானா வாழ்ந்திருக்கிறார்கள். இவர்கள் நிலம் மோசடி சார்ந்த விஷயங்களில் இருந்திருக்கிறார்கள். தனிப்பட்ட முறையிலே ஒருவரை துப்பாக்கியை காட்டி மிரட்டி 10 கோடி ரூபாய் பணம் பெற்றிருக்கிறார்கள் என்ற வழக்குகள்லாம் வருகிற போது நடுத்தர மக்கள் அன்றாட உழைக்கிற மக்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள். நாமெல்லாம் தினசரி வேலைக்கு போறோம், நாம் சராசரி வாழ்க்கையை கூட நம்மால் வாழ முடியவில்லை என்று நினைக்கிற போது ஒரு 100 கோடி 200 கோடிக்கான சாம்ராஜ்யங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான கோடிகள் இது போன்ற நிழல் உலக தாதாக்களுக்கு சொத்துக்களாக இருக்கிறது. காவல்துறை அந்த சொத்துக்களை எல்லாம் முடக்குகிற விதமாக சட்ட ரீதியாக அதெல்லாம் வங்கி கணக்கு எல்லாம் முடக்கி வச்சிருக்காங்க. ஏனால் அவர்கள் தப்பி செல்வதற்கு அல்லது அதை அவர்கள் பயன்படுத்துவதற்கு அது ஒரு வாய்ப்பாக மாறிவிடும். ஏனென்றால் எல்லா இடத்திலுமே பணம் கொடுத்தா அவரை காப்பாற்றி விடுவதற்கு, அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவர்கள் வெளிநாடு தப்பி சென்று விடக்கூடாது, வெளிநாட்டிலே பதுங்கி இருக்கக்கூடிய குற்றவாளிகளையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே இந்த விசாரணை மிக துரிதமாக போய்கொண்டிருக்கிறது. காங்கிரஸ்காரர் ஒருவரை கைது செய்ததனால அண்ணாமலை பாராட்டு தெரிவித்தாரா, இல்ல உண்மையிலேயே காவல்துறையினுடைய செயல்பாடுகள் திருப்தி அளிக்கிறது என்று சொன்னாரா என்று நமக்கு தெரியவில்லை. ஆனாலும் வழக்கு துரிதமாக நடக்கிறது. விசாரணை வளையத்திற்குள்ளே உண்மையான குற்றவாளிகளை காவல்துறை நெருங்கிவிட்டது என்பதைத்தான் இந்த அஸ்வத்தாமனுடைய கைது நமக்கு காட்டுகிறது. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு ஒரு என்ன நம்ம சரி தவறுகளை தாண்டி ஒரு பெண் ஒரு இளம் விதவையாக கணவனை இழந்து நிற்கக்கூடிய இந்த நேரத்திலே கை குழந்தையோடு இருக்கக்கூடிய பொற்கொடிக்கு திடீரென்று ஒரு கொலை மிரட்டலுக்கான கடிதம் வருகிறது. அந்த கொலை மிரட்டல் விடுபவர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய முகவரியை மறைத்துக் கொண்டு என்ன அட்ரஸ்ல இருக்கும், எந்த தாலுகால இருக்கும், எங்க இருக்குங்கிறத மறைத்துக் கொண்டுதான் மிரட்டல் விடுவார்கள். அதற்கு நேர்மாறாக ஒருவருடைய பெயரோடு முகவரியோடு படூர் அட்ரஸோட சதீஷ் என்கிறவருடைய பெயரிலேயே ஒரு மிரட்டல் கடிதம் வருகிறது. இப்படி யாருமே நேரடியாக மிரட்டுகிற போது உடனடியாக காவல்துறை ஆம்ஸ்ட்ராங்கினுடைய மனைவி பொற்கொடிக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து விட்டார்கள். ஏனென்றால் இந்த ஆட்சிக்கு இது ஒரு பெரிய கெட்ட பெயராக மாறிவிட்டது. இவர்கள் தனிப்பட்ட முறையிலே தனிப்பட்ட பகையிலே வெட்டி கொண்டார்களா, பங்கு பிரிப்பதிலே வெட்டி கொண்டார்களா, இது சட்ட பிரச்சனையா, சாதி பிரச்சனையா, கந்து வெட்டி பிரச்சனையா, ரியல் எஸ்டேட் பிரச்சனையா என்கிற பல கோணங்கள் இதற்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற போது, விசாரணை வளையத்திற்குள்ளே இதெல்லாம் இருக்கும் போதே ஒரு மிரட்டல் கடிதம் எப்படி வருகிறது? இந்த அரசுக்கு இது ஒரு அவப்பெயராக இருக்கிறது. தலித் மக்கள் எல்லாம் நாங்கள் இனிமேல் வாக்களிக்க மாட்டோம், நாங்கள் எங்கள் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற குரலை திரைப்பட இயக்குனர் ப ரஞ்சித் போன்றவர்கள் பேரணி நடத்தி இந்த அரசை எச்சரிக்கிறார்கள். நாங்க தான் மெட்ராஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எச்சரிக்கிறார்கள். ஜனநாயகத்திலே அவர்களுக்கான உரிமையை பாதுகாப்பை கேட்பதுல பிரச்சனை கிடையாது. ஆனால் நாங்க தான் மெட்ராஸ் சொன்னா 40% நாங்கள் தான் இருக்கிறோம் சொன்னா மிச்சம் உங்களுக்கு எதிரான 60% பேர் மாறிடுவான். அந்த நிலைமையை ரஞ்சித் அவர்கள் அப்படி பேசி இருக்க கூடாது. திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட அரசியலை ஒரு நாளும் பேச மாட்டார்கள். எல்லா சமூகங்களும் கூடி வாழுகிற ஒரு ஊரிலே எங்களை தாண்டி நீங்கள் யாரும் வாழ முடியாது என்றெல்லாம் பேசக்கூடாது. அது அரசியல் நாகரிகமோ பண்பாடோ கிடையாது. அந்த சூழலிலே அரசுக்கு இது ஒரு தலைவலியாக, அரசுக்கு ஒரு கெட்ட பெயராக இது மாறி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே ஆம்ஸ்ட்ராங்கினுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று காவல்துறை அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து விட்டார்கள். இப்பொழுது யார் இதை எழுதியது, உண்மையிலேயே சதீஷ் தானா என்று அவரை விசாரிக்கிற போது அவர் சாதாரண ஒரு ஸ்கூல்ல ஒரு வேன் டிரைவரா இருக்கிறார். இதை செய்தது யார் என்று விசாரிக்கிற போது ஏற்கனவே ஒரு பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய ஒரு தாளாளர் ஒருவர் கல்வி அதிகாரிக்கும் அவருக்கும் இருந்தக்கூடிய பிரச்சனையில இந்த வேலையை செய்திருக்கிறார். அவர் தேடப்படும் குற்றவாளியாக இப்பொழுது அறிவித்திருக்கிறார்கள். அவருக்கு ஏன் இந்த இவருடைய பெயரை பயன்படுத்தி ஆம்ஸ்ட்ராங் வீட்டை ஏன் மிரட்ட வேண்டும், அவர்கள் குடும்பத்தினரை ஏன் மிரட்ட வேண்டும் என்கிற கோணத்திலே காவல்துறை விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அதனால கால் வைத்த இடமெல்லாம் கண்ணி வெடின்னு சொல்ற மாதிரி ஒவ்வொரு முடிச்சாக அவிழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த குற்ற பின்னணிகள் இன்னும் கூடுதலாக தலித்து மக்கள் மீது ஏற்கனவே சாதி ரீதியாக அவர்கள் மீது ஒரு தீண்டாமை இருக்கிறது. இது மாதிரி குற்றப்பின்னணி வருகிற போது அவர்களை கூடுதலாக வெறுப்பதற்கான வாய்ப்பாக இடைநிலை சாதிக்காரர்கள், ஆதிக்க சாதிக்காரர்கள் அதை எடுத்துக்கொள்கிற வாய்ப்பு இருக்கிறது. எனவே அம்பேத்கரினுடைய கொள்கைகளை பேசுகிறவர்கள், அந்த விடுதலையை தலித்து விடுதலையை பேசுகிறவர்கள், ஒடுக்குமுறைக்கு எதிரான அரசியலை பேசுகிறவர்கள், அதிலே தீவிரமான வேலைகளை செய்யக்கூடியவர்கள் தனிப்பட்ட முறையிலே வேறு குற்றப்பின்னணி இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்திலே தான் அந்த சமூகம் அதை அங்கீகரிக்கும், பொது சமூகம் அதை அங்கீகரிக்கும். அது போன்ற அரசியலை உருவாக்குவதற்காக தான் திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் எல்லா சமூகங்களிலும் குற்றவாளிகள் இருக்கிறார்கள்.
என் சமூகத்தில எல்லாருமே நல்லவர்கள் என்று எந்த சாதிக்காரனும் சொல்ல முடியாது. எல்லா சமூகங்களுக்குள்ளேயுமே குற்றவாளிகள் ஒரு சிறு பிரிவினராவது இருக்கத்தான் செய்வார்கள். அது பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். ரவுடிகள் இல்லாத ஜாதிகளே கிடையாது. ஏனென்றால் மகாத்மா காந்தியை கொலை செய்த கோட்சே கூட ஒரு உயர் சாதி பார்ப்பனர் தான். ஐயர்லாம் கொலை பண்ணுவானா அப்படின்னு நம்ம சில பேர் கேட்பாங்க. ஐயர்லாம் தயிர் சாதம் சாப்பிட்டு அமைதியா இருப்பாங்கன்னு நம்ம நினைப்பாங்க. ஆஸ்துரையை சுட்டுக் கொன்ற வாஞ்சிநாதன் கூட பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் தான். அப்ப உயர் சாதி என்று அல்ல, தாழ்த்தப்பட்ட சாதி உயர் சாதி என்று அல்ல, எல்லா சமூகங்களுக்குள்ளேயுமே சில சமூக விரோதிகள் அல்லது வன்முறையாளர்கள் தங்கள் கருத்து தான் சரியானது என்று நம்புகிறவர்கள் எல்லா சமூகங்களுக்குள்ளே இருக்கிறார்கள். எல்லாருமே நேர்வழியில் தான் வாழ்வார்களா என்று சொல்ல முடியாது. எனவே இது சாதி சார்ந்த பிரச்சனை அல்ல. ஒருவனுக்கு நிலம் இருக்கிறது, ஒருவனுக்கு அதிகாரம் இருக்கிறது, ஒருவனுக்கு எல்லாமே இருக்கிறது, இன்னொருவனுக்கு எதுவுமே இல்லை என்று ஒரு சூழல் இருக்கும் என்றால் மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவினை வளரத்தான் செய்யும், வேற்றுமை வளரத்தான். அதனால எல்லாருக்குமான அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டு எல்லாருக்குமான வாழ்க்கை உறுதி செய்யப்பட்டால் தான் சமூகத்திலே வன்முறை குறையும், குற்றங்கள் குறையும். ஒரு சிலருக்கு மட்டுமே இந்த வாழ்க்கை இருக்கும் என்றால் அந்த வாழ்க்கை கிடைக்காதவன் ஒரு 1,00,000 ரூபாய்க்கு ஒருத்தர் ஆப்பிள் போன் வச்சிருக்கிறாரு, ஐபோன் வச்சிருக்கிறாரு, இன்னொருவனுக்கு போனே இல்லைன்னா அந்த போனை தட்டி பறிப்பதற்கு ஒரு திருடன் உருவாய். இந்த உலகத்தினுடைய நியதி என்னன்னா எல்லாருக்குமான வாழ்க்கை உறுதி செய்யப்படணும். உழைப்பவன் உழைத்துக் கொண்டே இருப்பான், அவனால் ஒரு நாளும் பிழைக்க முடியாது, அவனால் முன்னுக்கு வர முடியாது. அவன் வாழ்நாள் பூரா உழைத்தாலும் ஒருவன் சொந்தமாக வீடு வாங்க முடியாது, ஒருவனுக்கு வாழ்நாள் முழுக்க படித்தாலும் அவனுக்கு வேலை கிடைக்காது என்று ஒரு சமூக சிக்கல் இருக்கும் பட்சத்துல குறுக்கு வழியிலே வாழ்க்கையை தேடுகிறவர்கள் வரத்தான் செய்வார்கள். இது உன் சமூகமா என் சமூகமா என்பது அல்ல, இது ஒரு சமூக சிக்கல். எல்லாருக்குமான பிரச்சனைகளை எல்லாருக்குமான உரிமைகளாக பிரித்து கொடுக்காத வரைக்கும் இது நடக்கத்தான் செய்யும். ஆனால் அதை தாண்டி குற்றமே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்கினால் மட்டும்தான் நாம் தப்ப முடியுமே தவிர, ஒரு பெண் நகை அணிந்து கொண்டு நடக்கிறான், இன்னொருவனுக்கு வேலை இல்லை ரொம்ப வருஷமா, இப்ப திடீரென்று வங்கதேசத்திலே மாணவர்கள் வேலை இல்லை என்று ஒரு பெரிய புரட்சி வெடித்து அந்த நாட்டினுடைய பிரதமர் ராஜினாமா செய்துவிட்டு தப்பி ஓடுகிறார்கள். இப்ப வேலை வாய்ப்பின்மை, அடிப்படை வறுமை தான் இது போன்ற குற்றங்களுக்கு அடிப்படை. அதெல்லாம் இல்லாத ஒரு சமூக சூழலை உருவாக்க வேண்டிய கடமை அனைவருக்கும் இருக்கிறது என்பதுதான் இது போன்ற குற்றச்செயல்களின் வழியாக நாம் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்று நான் கருதுகிறேன்.